ஹே கைஸ், வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. நீங்கள் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நான் நம்புகிறேன், டிஎஸ்ஏ சீரீஸ். ஸோ நம்ம சீரீஸில் 5 வீடியோஸ் வந்துருக்கு. பார்க்கலினா போய் பாருங்கள். ஸோ சர்ச்சிங்கில் நம்ம லீனியர் சர்ச் பார்த்துருக்கோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம பைனரி சர்ச் பார்க்க போகிறோம். ஸோ பைனரி சர்ச் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் சர்ச்சிங் அல்கோரிதம். ஸோ எப்பயுமே உங்கள் கொஷனில் வந்து அரே சார்ட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சார்ட்டட் அரேக்கு மட்டும்தான் நம்ம பைனரி சர்ச் அப்ளை பண்ண முடியும். அது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ பைனரி சர்ச்னால் என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கற்றுப்பீங்க. அண்ட் தென் கோடுமே நம்ம பார்ப்போம். ஃபைன். ஸோ பைனரி சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7. அண்ட் தென் இண்டெக்ஸ் நான் எழுதியிருக்கேன் 0 1 2 3 4 5 6. ஸோ ஸ்டார்டிங்னு ஒரு பாயிண்டர் எடுத்துப்போம். ஸ்டார்டிங்கிறது ஒரு வேரியபிள், அண்ட் தென் எண்டிங்கிறது ஒரு வேரியபிள். ஸ்டார்டிங் எண்டிங். ஃபைன். ஸோ ஸ்டார்டிங் இஸ் பாயிண்டிங் டு த 0th index, எண்டிங் இஸ் பாயிண்டிங் டு த 6th index. அண்ட் தென் நம்மக்கிட்ட ஒரு மிட்னு ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துப்போம். மிட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் ப்ளஸ் எண்டிங் பை 2. ஸோ இதுதான் வந்து மிட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சப்போஸ் நம்ம அரே ஆஃப் மிட் வந்து டார்கெட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த டார்கெட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அதாவது நம்ம டார்கெட் ஃபவுண்டு, அதனால ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ரிட்டர்ன் பண்ணுறது நம்ம இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லைனா வந்து நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிவிடுவோம். அதாவது நம்மளுக்கு டார்கெட் கிடச்சதுன்னு அர்த்தம். ஃபைன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ நான் ட்ரை ரன் பண்ணி காமிக்கிறேன் இந்த அல்கோரிதமை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டார்கெட் வந்து 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் மிட் எலிமெண்ட் இப்போ கண்டுபிடிக்கிறேன். மிட் எலிமெண்ட் நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்? மிட் வந்து ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆனது 0, எண்டிங் இண்டெக்ஸ் ஆனது 6. ஸோ மிட் வந்து நம்மளுக்கு இனிஷியலாக வந்து 0 + 6/2னா வந்து மிட் வந்து நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். 0 + 6 வந்து 6/2 வந்து 3. ஃபைன். ஸோ இப்போ மிட் வந்து நம்மளுக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. தேர்ட் இண்டெக்ஸ், அதாவது இந்த தேர்ட் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது அரே ஆஃப் மிட் வந்து 4 இப்போது. ஸோ 4 is not equal to the required target. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்ம பார்க்கணும் வெதர் இந்த அரே ஆஃப் மிட் இப்போ கரண்ட்டில் இருக்க அரே ஆஃப் மிட் வந்து 4. இஃப் வெதர் அரே ஆஃப் மிட் இஸ் லெஸ் தேன் டார்கெட்டான்னு பார்ப்போம், இல்லைனா இது கிரேட்டர் தேன் டார்கெட்டான்னு பார்ப்போம். ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம அரே ஆஃப் மிட் இப்போ இருக்கிற அரே ஆஃப் மிட் வந்து லெஸ் தேன் டார்கெட்டாக இருக்குது. ஃபைன். ஸோ லெஸ் தேன் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் அரே ஆஃப் மிட் இஸ் லெஸ் தேன் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸ்டார்டிங் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 மாற்றிடுவோம். ஃபைன். ஸ்டார்டிங் வந்து இப்போ இனிஷியலாக வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது. ஆனால் இஃப் சப்போஸ் அரே ஆஃப் மிட் வந்து லெஸ் தேன் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 மாற்றிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது நம்மளுக்கு தெரியும் மிட் வந்து இங்கே இருக்குது. மிட் வந்து இந்த தேர்ட் இண்டெக்ஸ். ஃபைன். ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்போது வந்து இங்கே பாயிண்ட் பண்ணோம். நியூ ஸ்டார்டிங் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணோம். ஃபைன். அண்ட் இந்த ஓல்டு ஸ்டார்டிங் பாயிண்டரை நம்ம ரேஸ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம பைனரி சர்ச் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு புது மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ புது மிட் வேல்யூ என்னவா கிடைக்கும்? அதே மாதிரி ஸ்டார்டிங் ப்ளஸ் எண்ட் பை 2. ஸ்டார்டிங் என்னது 4, ஸ்டார்டிங்கோட இண்டெக்ஸ் வந்து 4, அண்ட் தென் எண்டிங்கோட இண்டெக்ஸ் வந்து 6. ஸோ 4 + 6/2 வந்து நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கும். இப்போது புதுசாக கிடைக்கிற மிட் வந்து 10. ஃபைன். ஸோ இப்போ 10 கிடைக்குதுன்னா 10/2 நம்ம பண்ணுவோம். அதாவது மிட்டோட ஃபார்முலா என்னது? ஸ்டார்டிங் ப்ளஸ் எண்டிங் பை 2. ஸோ 4 + 6/2 வந்து 10, 10/2 வந்து 5ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ மிட் வந்து 5ன்னு கிடைக்கும். அதாவது 5ங்கிறது இண்டெக்ஸ். ஸோ 5th இண்டெக்ஸை நம்ம பார்க்குறோம். 5th இண்டெக்ஸில் என்ன இருக்குது? நம்ம வேல்யூ 6 இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணுவோம் வெதர் நம்மளுக்கு கிடச்ச அரே ஆஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு த டார்கெட்டுன்னு பார்ப்போம். டார்கெட் வந்து 5, பட் ஆனால் நம்மளுக்கு அரே ஆஃப் மிட் வந்து 6. ஸோ வந்து நாட் ஈக்குவல். ஸோ நம்ம மறுபடியும் செக் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, வெதர் இந்த அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தேன் மிட்டா, அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தேன் டார்கெட்டா, இல்லை அரே ஆஃப் மிட் இஸ் லெஸ் தேன் டார்கெட்டான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தேன் த டார்கெட். ஸோ அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தேன் தி டார்கெட்டாக இருக்குது. அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தேன் தி டார்கெட் பிகாஸ் நமக்கு டார்கெட் வந்து 5, பட் ஆனால் அரே ஆஃப் மிட் வந்து 6 இப்போது. அதனால் இட்ஸ் கிரேட்டர் தேன் டார்கெட். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா,
எண்டிங் இருக்குல்ல, எண்டிங் பாயிண்டரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எண்டிங் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் ஒன்னாக மாற்றிடுவோம். ஸோ மிட் மைனஸ் ஒன். ஸோ இதை பண்ணுவோம் மிட் மைனஸ் ஒன். ஸோ இப்போ எண்டிங் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ மிட் மைனஸ் ஒன்றுனா என்னது, மிட் வந்து இப்போது 5ல் இருக்குது. ஸோ மிட் மைனஸ் ஒன்றுனா 4 பாயிண்ட் பண்ணோம். ஸோ எண்டிங்குமே வந்து இந்த சேம் இதை பாயிண்ட் பண்ணோம். ஃபைன், எண்டிங்குமே இதை பாயிண்ட் பண்ணுது இப்போது. ஸோ அந்த பழைய எண்டிங்கை erase பண்ணிடலாம். ஸோ ஆல்ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நாம் வந்து செக் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங் அந்த எண்டிங் வந்து சேமாக இருக்கு. ஃபைன். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் சேமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ மறுபடியுமே நம்ம வந்து செக் பண்ணுவோம். மிட்டோட வேல்யூ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ மிட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ஸ்டார்டிங் என்னது, ஸ்டார்டிங் இஸ் 4. அதாவது ஸ்டார்டிங்குமே 4, எண்டிங்குமே 4. ஃபைன். ஸோ 4 + 4/2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு. 4 + 4/2 வந்து ஆப்வியஸாக 2 நம்மளுக்கு கிடைக்கும். சாரி 4 + 4/2 வந்து 4 நம்மளுக்கு கிடைக்கும். மிட் வேல்யூ வந்து 4 கிடைக்கும். ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம மிட் வந்து இந்த இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணோம். இப்போது இந்த 4th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணோம். நம்ம செக் பண்ணுவோம். இப்போ அரே ஆஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டான்னு பார்ப்போம். அரே ஆஃப் மிட் என்னது 5. அரே ஆஃப் மிட் வந்து 5. அரே ஆஃப் நம்ம டார்கெட் எலிமெண்ட் வந்து 5. ஸோ 5 = 5. ஸோ நம்ம வந்து இந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து எந்த இண்டெக்ஸில் கிடச்சிது. ஸோ 4th இண்டெக்ஸில் கிடைக்குது. ஸோ அதனால் இந்த இண்டெக்ஸை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் பைனரி சர்ச். ஸோ நீங்கள் கவனிக்கலாம் ஆக்சுவலி இதில். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து இப்போ எந்த எலிமெண்ட் டார்கெட்டாக கொடுத்தாலும் நம்ம வந்து பேசிக்கலி ஃபஸ்ட்டு மிட்டு கண்டுபிடிப்போம். அண்ட் தென் நம்ம செக் பண்ணுவோம் வெதர் இட் இஸ் ஈக்குவல் டு மிட் ஆர் லெஸ் தேன் மிட் ஆர் கிரேட்டர் தேன் மிட்னு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு நம்ம சப்போஸ் வந்து டார்கெட் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் அரே ஆஃப் மிட்னா நம்ம வந்து அரேவை ஸ்ட்ரிங் பண்ணி நம்ம இந்த சைடு நம்ம செக் பண்ணுவோம். ஃபைன். அதே வந்து இப்போது அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்ம பேசிக்கலி அட் ஈச் ஸ்டெப் நம்ம வந்து இந்த அரேவை ஸ்ட்ரிங் பண்ணிகிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஹோல் அரே செக் பண்ணோம். அண்ட் தென் இப்படி செக் பண்ணோம். அண்ட் தென் இப்படி வந்துச்சு. நம்ம ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் அரே. அப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் இப்படி கிடச்சிருச்சு. ஸோ பேசிக்கலி இது வந்து லாகரிதம் டைமில் நடக்குது. ஸோ அதனால் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் லாக் n. ஸோ ஆர்டர் ஆஃப் லாக் n இஸ் அ வெரி குட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ எந்த ஒரு சர்ச்சிங் ஆல்கோரிதமும் ஆர்டர் ஆஃப் லாக் n டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இல்லை. ஸோ அதனால் ஆர்டர் ஆஃப் லாக் n இஸ் அ வெரி குட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ சில கொஷனில் பார்த்தீங்கன்னா சில இன்டர்வியூ கொஷின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் நம்ம இப்படியே நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். பட் தென் சில கொஷனில் வந்து நம்ம சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில வேல்யூஸ். ஸோ அந்த டைமில் நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணணும். சப்போஸ் அதே வந்து நீங்கள் லீனியர் சர்ச்சோ ஏதோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிடும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார் லூப் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கேஸ் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து லைக் எவ்வளோ எஃபிஷியன்ட்டுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஃபார் i = 0 to n இருக்குது ஒரு ஃபார் லூப். ஓகே, i = 0 to n இருக்குது. ஸோ இந்த ஃபார் லூப்பில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஏதோ ஒரு சம் கொஷின், இது ரேண்டம் கொஷின் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் லீனியர் சர்ச் யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்டர் ஆஃப் n ஆகிடும். ஃபைன், ஆர்டர் ஆஃப் n ஆகிடும். அதே வந்து நீங்கள் வந்து இந்த பைனரி சர்ச் யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்டர் ஆஃப் லாக் n ஆகிடும். ஸோ இந்த என்டையர் கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லீனியர் சர்ச் யூஸ் பண்ணிங்கன்னா லீனியர் சர்ச்சுக்கு வந்து n² ஆகிடும் டைம் காம்ப்ளெக்சிட்டி. n² இஸ் அ வெரி ஹியூஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். அதே வந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும் இந்த என்டையர் கோடுக்கு நான் சொல்கிறேன். ஸோ n log n இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா என்னங்கிறது அந்த ஃபார் லூப்புக்கு, அந்த log nங்கிறது பைனரி சர்ச்சுக்கு. ஸோ பைனரி சர்ச் இஸ் அ வெரி வெரி எஃபிஷியன்ட் ஆல்கோரிதம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த ஆல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ அதை தான் இப்போ நான் வந்து கோடில் காமிக்க போகிறேன். நான் இப்போ என்ன பண்ணணும், சேம் ஸ்டெப்ஸ் நான் கோடில் காமிக்க போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ நான் வந்து வெக்டார் 1 2 3 4 5 நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் டார்கெட் எலிமெண்ட் இஸ் 3. ஸோ வெக்டார் பற்றி தெரியலனா நீங்கள் வந்து இந்த சேம் சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு வீடியோவே வெக்டார்ஸ் பற்றி தான் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். ஸோ நான் பைனரி சர்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் பைனரி சர்ச். ஃபைன். ஸோ அதில் வந்து வெக்டார் பாஸ் பண்ணிக்கிறேன். வெக்டார் ஆஃப் இன்ட் அரே.
அண்ட் தென் டார்கெட் பாஸ் பண்ணிக்கிறேன், டார்கெட். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் வேரியபிள் வந்து இனிஷியலாக வந்து 0th இண்டெக்ஸாக பாயிண்ட் பண்ணுது. எண்டிங் வேரியபிள் வந்து இனிஷியலாக array.size -1, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது. array.size -1 லாஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுது. அண்ட் தென் while லூப் போடலாம். while starting is less than or equal to end. அண்ட் தென் மிட்டோட ஃபார்முலா வந்து starting plus end by 2. ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணுவோம், இஃப் array of mid is equal to டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்னா, நம்ம ரிட்டர்ன் அந்த மிட், அதாவது அந்த இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். else if array of mid is less than டார்கெட்னா நம்ம என்ன பண்ணலாம், less than டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், less than டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து starting equal to mid plus 1 மாற்றணும், mid plus 1. இன்னொரு கண்டிஷன் வந்து else, இன்னொரு else if போட்டுக்கலாம், கன்ஃபியூஷன் வேணாம். else if array of mid is greater than target. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ending is equal to mid minus 1. ஃபைன். ஸோ ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணது வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் -1 கொடுத்துருக்கலாம். சப்போஸ் இந்த நம்மளுக்கு கொடுத்த டார்கெட் வந்து அந்த அரேலே இல்லைன்னா -1 ரிட்டர்ன் ஆகிடும். ஃபைன், ரிட்டர்ன் -1. டார்கெட் எலிமெண்ட் வந்து இந்த அரேல இருந்துச்சுன்னா அட் சம் பாயிண்ட் அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும், கரெக்டாக சர்ச் ஆகி. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு, ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ cout binary search அரே அண்ட் தென் டார்கெட் பாஸ் பண்ணுறேன். ஸோ டார்கெட் வந்து 3 இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் வந்து என்னவா வரும் இப்போது, ஸோ 0 1 2. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகணும், ஆன்சர் வந்து 2 ரிட்டர்ன் ஆகணும், பிகாஸ் 3 வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ ஸோ பாருங்கள், நம்ம ஆன்சர் வந்து 2ன்னு வந்துருச்சு கரெக்டாக. ஸோ 2 வருது. ஸோ சிம்பிள். ஸோ கொஞ்சம் இந்த அவுட்புட்டை கொஞ்சம் இன்னும் கிளியர் ஆக்கிறதுக்கு நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா, சப்போஸ் ஆன்சரை ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆன்சர் ஈக்குவல் டு இந்த பைனரி சர்ச். ஃபைன். ஸோ சப்போஸ் இந்த ஆன்சர் வந்து இஃப் ஆன்சர் இஸ் நாட் ஈக்குவல் டு -1, if answer is not equal to -1, cout target found at index answer. Fine. Suppose if in case வந்து else case another, else cout target not found. Suppose -1 ரிட்டர்ன் ஆச்சுன்னா வந்து target not found. ஃபைன். ஸோ நம்ம 2 கேஸும் செக் பண்ணிவிடுவோம் இப்போது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சப்போஸ் டார்கெட் வந்து 5 இருந்துச்சுன்னா, ஸோ எனக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. டார்கெட் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 4. ஸோ 5 வந்து 5ங்கிற நம்பர் வந்து இண்டெக்ஸ் 4ல் இருக்குது. ஸோ சப்போஸ் நான் டார்கெட் வந்து 8ன்னு வச்சேன்னா 8 வந்து இந்த அரேலே இல்லை. ஸோ டார்கெட் நாட் ஃபவுண்டு நம்மளுக்கு ஆன்சர் வரணும். ஸோ பாருங்கள், டார்கெட் நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஆல்கோரிதம் இது. ஜஸ்ட் கோடமே புரிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். ஜஸ்ட் ஒரு while லூப் போட்டு நான் இப்போ என்ன ஆல்கோரிதமில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் தென் மிட்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி ஸ்டார்டிங் ப்ளஸ் n by 2ன்னு போட்டிருக்கேன். அண்ட் இதெல்லாம் சிம்பிள் கேசஸ், சிம்பிள் ஒரு இஃப் கேசஸ் போட்டிருக்கேன். அண்ட் தென் ஃபைனல் ரிட்டர்ன் -1 போட்டிருக்கேன். ஸோ வெரி சிம்பிள். ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய கோடிங் வீடியோஸ் இருக்குது, கோடிங் சீரீஸே இருக்குது. அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரீஸ் இருக்குது. ஸோ இப்போ வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிங்கிள் லிங்க் லிஸ்ட், சார்ட்டிங், இந்த மாதிரி நிறையா டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ்லாம் வரும். அண்ட் தென் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது தமிழில். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் யாராச்சும் கோடிங் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கோடிங் வந்து ஈஸியாக புரியும் தமிழில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.